நமது தாயாம் திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவெனில், கடவுள் அனைத்தின் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். இதை நமது மனித அறிவை கொண்டு கடவுள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கும் உலகினை, படைப்பினை புரிந்து கொள்வதன் வழியாக அறிந்து கொள்ளலாம். மனிதன் படைப்பின் மூலம் தன் அறிவை பயன்படுத்தி கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது என்றால், அவரது வெளிப்பாட்டையும் அவனால் அறிந்து கொள்ள இயலாது. மனிதனிடம் இந்த இயல்பு இருப்பதற்கு காரணம், அவன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் மனிதன் தன் அறிவாற்றலால் கடவுளை அறிந்து கொள்ள பல தடைகள் உள்ளன. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நம்மை கண்காணித்து பாதுகாத்து நமது இதயத்திலும் இயற்கை விதிகளை, சட்டங்களை எழுதிய அந்த கடவுளை அறிந்து கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொரு மனிதனிடமும் உண்டு. இதற்கு என்ன தேவை என்றால்,